சூரிய ஒளி வீட்டுக்குள் வருகிறது. கவின் விழிக்கிறான். அவன் கண்ணில் ஒரு புதிய நம்பிக்கை. டுடே ஐ வில் ஸ்பீக் இன் இங்கிலீஷ். இன்று நான் பயப்படாமல் இங்கிலீஷ் பேசுவேன் என்று மனதில் கூறிக்கொள்கிறான். கவின் கண்ணாடி முன் நிற்கிறான். முதலில் சிரிக்கிறான், பிறகு தயங்குகிறான். குட் மார்னிங். ஐ எம் கவின். நான் கவின் என்று அவன் தன்னம்பிக்கையுடன் சொல்லுகிறான். கவின் வெளியே நடக்கிறான். காற்று மெதுவாக வீசுகிறது. இட் இஸ் எ பியூட்டிஃபுல் டே. இன்று ஒரு அழகான நாள். அவன் சுற்றி பார்க்கிறான். இங்கிலீஷில் யோசிக்க முயற்சி செய்கிறான். மாயப்பறவை மீண்டும் தோன்றுகிறது. ஆர் யூ ரெடி டுடே? கவின் சிரிக்கிறான். எஸ், ஐ எம் ரெடி என்று கூறுகிறான். இந்த முறை அவன் குரலில் பயம் இல்லை, தைரியம் மட்டுமே. கவின் வானத்தை பார்க்கிறான். த சன் இஸ் பிரைட். இட் இஸ் சன்னி டுடே. இயற்கையோடு இங்கிலீஷ் பேச ஆரம்பிக்கிறான். அவன் ஒரு பெரிய மரத்தை பார்க்கிறான். திஸ் இஸ் எ பிக் ட்ரீ. த லீவ்ஸ் ஆர் கிரீன். அவன் வார்த்தைகளை உணர்ந்து பேசுகிறான். கவின் மெதுவாக நடக்கிறான். ஐ எம் வாக்கிங் ஸ்லோலி. ஐ எம் கோயிங் டு த ஷாப். அவன் செயலை இங்கிலீஷ் ஆக மாற்ற ஆரம்பிக்கிறான். அவன் கடைக்குள் செல்கிறான். இதுவே அவனுடைய டெஸ்ட் மொமெண்ட். ஹலோ சார் என்கிறான். சிறிது தயக்கம் கொள்கிறான். ஆனால் முயற்சி செய்கிறான். டூ யூ ஹேவ் வாட்டர் என்று கூறுகிறான். பிறகு சிறிது மரியாதையுடன் கேன் ஐ கெட் சம் வாட்டர் ப்ளீஸ் என்று கூறுகிறான். இந்த முறை அவன் சென்டென்ஸ் முழுமையாக சொல்கிறான். கடைக்காரர் தண்ணீர் கொடுக்கிறார். தேங்க்யூ என்று கூறுகிறான். கவின் முகத்தில் பெருமை. பிறகு கடைக்காரருடன் சிறிது உரையாடுகிறான். ஹவ் ஆர் யூ என்று கேட்கிறான். அவன் இங்கிலீஷில் பேச தொடங்கிவிட்டான். கடைக்காரர் ஐ எம் ஃபைன் என்கிறார். கவின் கவனமாக கேட்கிறான். புரிந்து கொள்கிறான். கவின் நண்பனை சந்திக்கிறான். ஹலோ மை ஃப்ரெண்ட் என்று கூறுகிறான். அவன் நேச்சுரலாக பேசுகிறான். அவன் நண்பனுக்கு அவன் என்ன பேசுகிறான் என்று புரியவில்லை. முழிக்கிறான். வாட் ஆர் யூ டூயிங் என்று மறுபடியும் கவின் கேட்கிறான். நீ என்ன பேசுகிறாய், எனக்கு புரியவில்லை என்று அவன் நண்பன் கூறுகிறான். ஐ எம் லேர்னிங் இங்கிலீஷ் நண்பா என்று கூறி அவன் தன் பயணத்தை நண்பருடன் சொல்கிறான். ஐ பிராக்டிஸ் எவ்ரிடே. அவன் கன்சிஸ்டன்சியை காட்டுகிறான். ஐ ஃபீல் ஹாப்பி. இப்போது அவன் இங்கிலீஷில் உணர்ச்சியையும் சொல்ல முடிகிறது. ஐ எம் நாட் அஃப்ரைட் நவ். அவன் பழைய பயத்தை வென்றுவிட்டான். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறான். அந்த நேரத்தில் மழை தொடங்குகிறது. இட் இஸ் ரெய்னிங். இவன் இயற்கையோடு பேசுகிறான். இயற்கையை நேசிக்கிறான். ஐ லைக் ரெயின் என்று கூறுகிறான். அவன் உணர்வை வெளிப்படுத்துகிறான். ஐ எம் ரன்னிங் ஃபாஸ்ட். அவன் சிரித்து ஓடுகிறான். அவன் மறுநாள் காலை ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்து கொண்டிருக்கிறான். வாட் ஷுட் ஐ சே நெக்ஸ்ட் என்று மனதில் கேட்டுக்கொள்கிறான். இப்போது அவன் இங்கிலீஷில் நினைக்க ஆரம்பித்து விட்டான். ஐ வாண்ட் டு பிகம் எ குட் இங்கிலீஷ் ஸ்பீக்கர் என்று மனதில் சொல்லிக்கொள்கிறான். அவன் கனவை சொல்கிறான். அந்த நேரத்தில் பறவை, அந்த மாயப்பறவை மீண்டும் வருகிறது. அவனிடம் யூ ஆர் இம்ப்ரூவிங் என்று கூறுகிறது. கவின் சிரிக்கிறான். எஸ், ஐ கேன் டூ திஸ் என்று தன்னம்பிக்கையுடன் கூறுகிறான். அந்த பறவை மிகவும் மகிழ்ச்சி அடைந்து சரி நாளை பார்க்கலாம் என்று சென்று விட்டது. ஐ லேர்ன்ட் மெனி சென்டென்சஸ் டுடே. அவன் நாள் முழுவதையும் நினைக்கிறான். அவன் நாள் முழுவதும் என்னென்ன யோசித்தான், என்னென்ன பிராக்டிஸ் செய்தான் என்று யோசித்து பார்க்கிறான். நட்சத்திரங்களின் கீழ் அமர்ந்து கொண்டு குட் நைட், see you tomorrow என்று கூறுகிறான். கவின் வானத்தை பார்க்கிறான். சிரிக்கிறான். ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். யூ கேன் ஸ்பீக் டூ என்று கூறுகிறான்.